பாமுகம் டிவியிலான தமிழ் வானொலி ஊடாக உறவுகளின் இணைய வருவது ஊரோடு விளையாடு தொகுப்போடு வஜிதா முகமட்டவர்கள் வணக்கம் வாருங்கள் வைத்தார்களே. அன்பு வணக்கம் பாமுக உறவுகளுக்கு. மீண்டும் ஒரு ஊரோடு விளையாடு நிகழ்வில் உங்களுடன் கலந்து கொள்வதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். என்றும் ஊரும் சில இந்த வட்டாரம் இருக்கிறது. நேரம் கிடைக்கும் பொழுது நிகழ்ச்சி முடிந்த நேரம் கொஞ்சம் நாம ஒரு பகுதி எடுத்து பேசிக்கொள்வோம் என்று கூறிக்கொண்டு வாணிமோகனை அனுமதியோடு நேரம் கிடைத்தால் ஏனென்றால் நீங்க பத்திரிகைக்கு விட்டீங்கன்னா பயணம் பயிர்வோம். அதுக்கு பிறகு நேரம் இருந்தால் பார்ப்போம். சரி என்று சொல்லிக்கொண்டு எனது சிந்தனையாக இன்று ஒரு நாட்டார் கவியோடு இந்த நிகழ்வை நான் ஆரம்பித்துக் கொள்கின்றேன். தாலிக்கொடியே என்ற தாய்மாமன் நீண்ட கண்டே, தாலிக்கொடியே என்ற தாய்மாமன் நீண்ட கண்டே, மாமிக்கொரு மகளே மச்சி மறுதல பண்ணதகா சோக்கான கரியா தோழி சுண்டலில முன்னால் நான் கேட்காம அள்ளி வைப்பாய், கிழவனாய் போனேன் பாருகா வட்டாவை கடிஜா நீட்ட வாஹா வாஹா வா மச்சான் என்று தட்டோடு பொண்ணு வாங்க தயாராகி நின்ற மச்சான். கிட்ட சொந்தக்காரராம் கிராகமாய் முன்னே வந்து பொட்டிகள் பெற்றுக்கொண்டார். கொழுக்கட்டை பொட்டி பின்னால் குலையுடன் கோடிச்சூடான். முழுக்கட்டை போல வெள்ளை முந்தனும் தயிரும் பாவில் வந்தானே அவன் என் மாங்கலியை கொண்டு போக இலவு பார்த்த கிளி போல அவளை நான் சேனையில பார்த்து சொல்லாம மூடி வச்சேன். சொந்தக்காரன் வந்து என் மாங்கலிய கொண்டு போனானேகா. என்ன சொல்லி நானல்ல ஒப்பாரி வைத்தது போதுமடா படக்கன்று நீ சொல்லியிருந்தா உனக்கு பக்கத்துல வந்திருப்பான் என்று கூறிக்கொண்டு இதை எத்தனை பேருக்கு விளங்கினது என்று ஒரு முறை கேட்டுக்கொண்டு, இது முதல்ல நீங்க சுட்டதான் வட்டதான்றதை சொல்லி நீங்க இல்லையென்றால் நாங்க பிடிச்சிடுவோம் இல்லைங்க இங்க போய். இந்த முன்னுக்கு வந்தது நாட்டார் கவியே, பின்னால வந்ததுதான் நான் போட்டுக்கொண்டது. முன்னால வந்து சுட்டது அப்படி சொன்னா சரி. இல்ல சில பேர் சொல்லுவார்கள் நோன் தயாரிச்சது, ஆனா பிடிபட்டு முன்னால வந்தது ஒரு நாட்டார் கவி, ஒரு இஸ்லாமிய ஒருவரால் எழுதப்பட்ட ஒரு சேர்ந்தவரால் எழுதப்பட்ட ஒரு கவி. பின்னால வந்தது போட்டதெல்லாம் நான் என்னதை எழுதவே இல்லை, எனது மனதோடு வந்த கவி. சூப்பர் வாழ்த்து. சரி, அதோட விளக்கத்தை கொஞ்சம் சொல்லுங்க. தாலிக்கொடியே என்ற தாய்மாமன் நீண்ட கண்டே. தாலிக்கொடி அந்த மங்கல்யம் கல்யாணம் முடிக்கிறதுக்கு அவர் தாய்மாமன் நீண்ட கண்டுடா அவருக்கு மச்சி முறை. மாமிக்கு ஒரு மகளே, மாமிக்கு ஒரே ஒரு பிள்ளை, மாமிக்கு மச்சி மறுதலை பண்ணாதகா. மறுதலண்டா நான் உன்னை பார்த்திருக்கிறேன், நீ ஓடி ஓடி போற, என்ன பார்க்காம நீ ஓடி ஓடி போற. வயல்ல வேலை செய்யற ஒரு கவிதை. வயலுக்கு வராங்க போறாங்க, அந்த பொண்ணு அவரு மனசால நேசிக்கிறாரு, ஆனா அவ மறுதலை ஓடி ஓடி போற. இவரை கூப்பிடுற டைம்ல எல்லாம் பேசுறதுக்கு அவ மறுதலை. அப்ப அவர் சொல்றாரு மறுதளிக்கிற கொஞ்சம் ஒழிச்சு ஒழிச்சு போறோம் வந்து பண்ணாதகா அவர் சொல்றாரு. அப்ப அவ என்ன செய்யறான்னு சொன்னா, இவருக்கு சாப்பாடு சில நேரம் கொடுக்குறான். அந்த வயல்ல வேலை செஞ்சுட்டு வரவன் தான், அவரும் பக்கத்து வயல் மாதிரி இருக்கணும் போல. சோக்கான கறியா தோளில சுமந்த சுண்டக்காயோட சேர்த்து முன்னால நான் அவ கேட்காம குடுக்குறா. கறி சோறெல்லாம் குடுக்குறா கொண்டு வெப்பாய். நான் கிழவனாய் போனேன் பாரு, உன்னை கறியை தின்னு நான் கிழவனைத்தான் போயிட்டு உன்னை கல்யாணம் முடிக்காம. அத மனசுல ஒரு ஆதங்கத்தை சொல்றாரு. அப்ப என்ன செய்யறாங்கன்னா, இத வந்து வீட்டுல சொல்லிட்டு அவங்களோட மாட்ட சொல்றாங்க, போய் கல்யாணம் கட்டி போவோம்னு சொல்லி அங்க போறாங்க. அவங்களோட அந்த வீட்டை போறாங்க. வட்டாவை கடிச்சான்னுட்ட எங்கட அந்த செப்பு கொண்டு போற பழக்கம் இருக்கு எங்கட கல்யாணத்துல. அப்ப முதல்ல நாங்க அந்த செப்பு பொட்டி அந்த வட்டா வச்சுதான் கொண்டு போறேன் சொல்லுவாங்க. வட்டாவை கதிச்சான்னுட்டு இவரை போயிருக்கக்குள்ள அங்க அவங்களோட முரண் மாமன் வந்து அவங்களோட மாமி கதிஜான்னு சொல்றவ அங்க வட்டாவை கதிஜான்னு வாகா வாகா மச்சான் இருந்து
அவங்க வாங்க வாங்க மச்சான் மச்சான் வந்திருக்கிறாரு வாங்க வாங்கன்னு அவங்கள வர வைக்கிறாங்கன்னா இவங்க நிக்கிறாங்க 2 பேரும். தட்டோடு பொண்ணு வாங்க தட்டோடு எல்லா சாமானும் கொண்டு வந்திருக்கிறாங்க பொண்ணு வாங்குறதுக்கு. ஓகே. அப்ப கிட்ட சொந்தக்காரன் தான் அவரு கிட்ட நெருங்கின சொந்தக்காரன் நான் தனி சொந்தக்காரன் அவர் கிட்ட கிரகமான மொத்தமாய் முன்னே வந்து பொட்டியை பெற்றுக்கொண்டாங்க பொட்டி சாமான் எல்லாம் கொடுத்தாங்க பொட்டி. இவங்க விரும்புனா பொட்டி கொடுப்பாங்க விருப்பம் இல்லாட்டி பொட்டி கொடுக்க மாட்டோம் அந்த இடத்துல. அப்ப இவர் அவங்க என்ன கொண்டு வந்திருக்கா கொழுக்கட்டை பெட்டி பின்னால் அவங்களோட செப்ப சொல்றாரு கொழுக்கட்டை பெட்டி பின்னால் கொலையுடன் கோழிச்சூடான் என்று சொல்றாரு வாழைப்பழம் முழுக்கொட்டை போல முழுக்கொட்டைன்னா அந்த வெள்ளை பால் தயிர் முழுக்கொட்டை போல வெள்ளை முந்தனும் தயிர் காவி முந்தன் என்று சொல்றது வாழைப்பழத்தினோட காவுண்டா 2 கம்பு போட்டு அதுல தயிர் சாமான் எங்களோட கிராமத்துல தயிர் முக்கியமான ஒரு பொருளாக அதெல்லாம் காவிட்டு அவர் தோல்ல போறாராம். அப்ப அவங்களா வாங்க வாங்கலாம் கூப்பிட்டு இருக்கிறாரு ஆனா இவர் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. அப்ப இவரு அவங்களோட உமா சொல்றாங்க இளவு காட்ட கிளி போட்டுதான் நின்றாய் ஏன் நீ படக்குன்னு சொல்லல அத உன்னோட மனசுல நீ ஆசைன்னு சொன்னா பக்கத்துல வயல்ல தான் அவ வேலை செஞ்சுட்டு இருக்கிறான் சொல்லி இருக்கலாமே சொல்லியிருந்தா கல்யாணம் இப்ப சொல்லி என்ன செய்யற இப்ப அழுது கத்தி ஒரு யோசனம் இல்ல காதல் வந்தா சொல்லியிருக்கணும். இப்ப உன்ன மாங்கிலியா அவர் சொல்றாரு மாங்கிலிய கொண்டுட்டு போயிட்டாருன்னு கத்துறாரு மாங்குயிலே பூங்குயிலே செய்தி ஒண்ணு பாட சரியா இருக்கும் இலவு காத்த மொழி போலான்னு இருக்கு பிறகு சிறப்பு சிறப்பு நல்லா இருந்த உண்மை நல்லா இருந்து வச்சுதான் நல்லா இருக்குது நல்லா இருக்கு மடமடன்னு வாசிச்சிங்களே வாழமாக்கி சொன்ன மாதிரி மடமடன்னு வாசிக்கிங்க அதுதான் நல்லா நல்லா நன்றி கூறிக்கொண்டு இப்படித்து நாங்க வட்டார வழக்கு சொல்லுக்குள்ள போவோம். அலசு வாரம்டா என்ன? அலசு வாரமா? அலசு ஆனா சின்ன லானா பல்லுக்கு வாரம் லானா சூனா வாரம் இன்னைக்கு வாரம் அலசு வாரம் தண்ணிக்குள்ள அலசுறது அலசி அலசி கழுவுவோம் அதை சொல்றதா? அலசு கூடாது நீங்க அலசி அலசி கொண்ட கழுவுறது அலசு சொல்லுவாங்க. எனக்கும் தெரியாது நான் சொல்லி பாக்குறேன் ஒருத்தர் மட்டாக்களை பத்தி கழுவி தீக்குறது தானே அலசி கொண்டு தெரியுதுன்னு சொல்றது அலசு வாரம் அதோ தெரியாது. சரி அக்கா தலை மட்டும் தெரியுது கொஞ்சம் உயர்ந்து வாங்க நகுலாத்துல தேவன் அவர் செய்து அலசுறதுண்டா உடுப்புகளை அலசுறது அப்படி ஏதாவது அரிசி எதுகளை அலசுறது கிளம்பிய வருது அதை பற்றி தெரியல. நன்றி நன்றி எல்லோரும் சொன்ன கொஞ்சம் சரியாக இருக்கிறது. அலசுறது சொன்னா கழுவுறது கழுவி ஆனா சரியான பதில் வாணிமோகன் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் வீண் கதை பேசிக்கொண்டு போகிறேன். அலசி நீங்க பின்னுக்கு கவனிக்கல அலசி வாரம் அலசுற சரி அலசி கழுவுறன்னு சொல்லுவாங்க உடுப்பு அலசி கழுவுங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த வாரம் ஒன்று வருதுதான் அலசி வாரம் ஒன்று வந்தா அலசிந்து வந்தா தான் அந்த கழுவுறது அலசி வாரம் ஒன்று வந்தா வீண் கதை பேசி பொழுத போக்குறேன். அது அறவே 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 அறவையா அறவே அறவே ஒன்றுமே இல்லை எல்லாம் எல்லாம் ஆண்டு வரும் சரியான அறுவையா இருக்கிறான்னு சொல்லுவாங்களா? அறுவையில அறவை அறவே ஒன்றும் இல்லாம அறவே இல்ல அப்படி அந்த இடத்துக்கு வஜிதா ஒன்றுமே எல்லாமே அறவே போயிட்டு எல்லாம் அறவே எல்லாமே இருக்கா இல்லையா அதை சொல்லுங்க. செல்வி அக்கா எல்லாமே சொல்றா எல்லாமே இருக்கா இல்லையா போச்சு இல்லாம போச்சு ஒன்றுமே கொஞ்சம் இல்ல அறவே இல்ல ஒன்றுமே இல்ல. எங்கட பக்கம் பாத்தீங்கன்னு சொன்னா ஒன்றுமில்லாட்டி அறவை இல்ல அறவை சொல்லுவாங்க அறவே இல்லாம போச்சு. இப்ப நீங்க எங்கட பக்கம் வந்து கதைக்குதுன்னு சொன்னா அறவைன்னு சொன்னாதான் உங்களுக்கு விளங்கும். படிக்கிற பிள்ளைகளுக்கு இருந்தாலும் அவங்க பேசக்குள்ள அதை யோசிப்பாங்க அறவைன்னு தான் சொல்லணும். ஆனம் கறி ஆனம் கூட்டு 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 கூட்டுக்கறி இல்ல நீங்க சொல்லணும் எங்கட பக்கம் சோதி ஆனமா
ஆனம் ஆனா தண்ணியா நீங்கள் சொதி என்று சொல்லுவீங்க, நாங்கள் குழம்பு என்று சொல்லுவோம். தண்ணியா வைக்கிற ஒரு கறி குழம்பு நாங்கள் வேற. சொதியாண்டு அது குழம்பு புறம்பா வேற. இருக்கு எங்களுக்கு. அது வெள்ளை சொதாதுன்றதான் குழம்புக்குள்ள கூட தண்ணியா விட்டு தண்ணியா வரது. வைக்கிற கறியை ஆனா சொதி சொதி இப்ப ஒரு மீன் கறி வச்சா அது கொஞ்சம் ஆணமா வைங்கன்னு சொன்னா கொஞ்சம் தண்ணி இதா வைக்கணும். இறுக்கமா இல்லாம கொஞ்சம் தண்ணியா வைக்கணும். உடம்பு கொஞ்சம் கூட இருந்தா அது சொதிய தண்ணி தண்ணியா வைப்போம், குழம்பு இறுக்கமா வைப்போம். சொதிய நாங்க ஆணும்னு இல்ல, சொதிய நாங்க சொதியன்னு தான் சொல்றோம். அது வெள்ளை சொதிதான், வெள்ளை பால் சொல்லுவோம். கொஞ்சம் ஆணை ஊத்துங்க அப்படின்னு சொல்லுவோம். சொதி இல்ல, ஒரு குழம்பு கறியை தான் குழம்பத்தான் கொஞ்சம் ஆணமா வைங்க. தண்ணியோட இருக்கிற கறி எல்லாத்தையும் ஆணம் விட்டுடுவோம். வாணி சொன்னதும் சரி, ஆணம் வந்து சில பகுதியில வெள்ளக்கறியை சொல்லுவாங்க. எங்கட பக்கம் பாலானம் சொன்னா சொதி. சரியா? பாலானம் என்று சொல்றது சொதி, பால் ஊத்துறபடியா. அந்த அரைச்சானம் என்று சொல்லுவாங்க. அந்த நீங்க கூட்டுலாம் சொல்றீங்க தானே, அரைச்ச குழம்ப அரைச்சானம், அரைச்சானம் பாலானம் அப்படிதான் பேசப்படும். அடுத்தது இஞ்சாருங்கோ, இங்க பாருங்க, இங்க இருங்கோ, இங்க இருங்கோ, இங்க இருங்கோ, இங்க இருங்கோ, இங்க இருங்கோன்னு இங்க வாங்கோ. இல்ல, நாங்க இங்க இருங்கோன்னு புருஷனுக்கு இங்க இருங்க, இங்க வாங்கல, இங்க வாருங்களேன், இங்க இருங்க சொல்லி கூப்பிடுவோம். ஒரு ஒரு சொல்லுங்களா பாப்பன்னு சொல்றேன். இருங்க, இங்க பாருங்களேன், சங்கதியை கேளுங்களேன், இங்க இருங்க. கணவன மனைவி மாதிரி கூப்பிடுறது இப்படித்தான் அழைப்பார்கள். கூப்பிடுறது. இப்ப நாங்க எங்கடத்துல கணக்கு இருக்கு அப்படி கூப்பிடுறோம், இங்க இருங்க. எப்படி இருந்துச்சுன்னா, எங்கட பக்கம் இப்ப நம்ம அந்த அடுத்த 4 வாரங்கள் செல்வியாக்கா அந்த நிகழ்ச்சியை செய்வா. அவைக்கு நன்றியை குறிக்கொண்டு பேசிக்கொண்டே இந்த நிகழ்வை நம்ம நடத்துவோம். இந்த வாரம் என்னன்னு சொன்னா, கணவன் பல வகுப்பாக அழைப்பார்கள். எப்படின்னு சொன்னா, மூத்த பிள்ளையோட பேரை வச்சு அழைப்பார்கள். 1. 2வது கதை மச்சான் என்று சொல்லுவோம். மச்சான் மச்சான் ஆக்கள்கிட்ட கணக்கு. அடுத்தது இஞ்சாருங்க கூட நாங்க அவர் பக்கத்துல நிக்கக்குள்ள இஞ்சாருங்க அப்படிதான் நாங்க கூப்பிடுவோம். பேர் சொல்றோம். இப்படி சொல்லலாம், இந்தாங்க இந்தாங்க, அது குடுக்குறதுக்கு இல்ல குடுக்குறோம் இல்ல, இந்தாங்க சொல்லுவாங்க. இந்தாங்க நாங்க இஞ்சாருங்க இஞ்சாருங்க இங்க இருங்க, இங்க இருங்கன்னு சொல்றீங்க. இங்க இருங்கன்னா எங்க பக்கத்துல சொல்றது இங்க இருங்க. நாங்க ஹலோ ஹலோப்பா, இப்ப டேய் ஹலோ வாணி, இப்ப நாங்கள் மரியாதையா பேர் சொல்லித்தான் கூப்பிடுவோம். பேரு கூப்பிட தானே, அப்ப பேரு தான் சொல்லி கூப்பிடணும். எங்களை விட்ட பேர் என்னன்னு சொல்லப்படவில்லை. உங்களைத்தானே இங்க இருங்கோ, உங்களைத்தானே சொல்றது. தனியா உங்களைத்தானே என்றுதான் கூப்பிடுவோம். ஒரு நாள் பேர் சொல்லி கூப்பிட்டு அறிய மாட்டோம். மனைவி எப்படி கூப்பிடுறோன்னு சொல்லுங்க. அப்ப மனைவி மாற அவங்க எப்படி கூப்பிடுவாங்க? அவங்க அப்படி இருந்தாலும் பேர் சொல்ல மாட்டோம். கேட்கறது வந்து கோபத்துல கூப்பிடுறதா கேக்குறீங்களா, சந்தோஷத்துல கூப்பிடுறதா கேக்குறீங்களா? என்னடா அப்பா அடுவா கூப்பிடுவாங்க. உங்கள அப்பாண்டா? ஆமா, பிள்ளைகள் கூப்பிட்டு கூட என்னையும் அப்பா தான் கூப்பிடுவாங்க. உங்கள அப்பா. அடுத்தது செல்வியக்கா. செல்வியக்காக்கு அண்ணிய தங்க கொண்களுங்க வந்து நிக்கிற பக்கத்துல. அண்ணன் சொல்லுங்க. நான் அண்ணிய அண்ணெல்லாம் கேட்க சொல்லிச்சேன்னு கோபத்துல கூப்பிடுறதா சந்தோஷத்துல கூப்பிடுறதா? கோபத்துல கூப்பிடுறது தெரியும். அவர் அமைதியா போவார், கூப்பிடவே மாட்டாரு, அது தெரியும். சந்தோஷத்திலேயும் அதே அமைதிதான். அப்ப தெரிஞ்சாச்சு. உங்களை எப்படி கூப்பிட்டாரு சொல்லுங்களா பாப்போம். என்ன ஒரு நாளும் பேர் சொல்லி கூப்பிடுறேன். எப்படி கூப்பிட்டாரு? அப்ப எப்படி சும்மா கூப்பிடுவேன். இங்கால பாருங்க அப்படி இப்படின்னு சொல்றோம் சொல்றேன். அப்ப இங்கால பாருங்க. சரி, கூப்பிட்டாண்டா தந்த பாட்டுக்கே சொல்லுவேன். அப்ப நான் பார்ப்பேன். தேவையான விஷயத்தை சொல்லுவினம், அதை புரிஞ்சு என்னோடதான் கதைக்கணும். ஒரு நாள் ஜெயமலா உங்களை எப்படி கூப்பிடுற? ஜெயம் பேர் சொல்லிதான் கூப்பிடுறாரு. ஜெயம் மலரண்டா? ஜெயம் மலரண்டா? லதா. லதா. ஓகே, மோய் வடிவான பேரு லதா. அதான். அடுத்தது வாணி. எப்படி? வாணி 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 சின்ன பேரு தாங்க. அப்ப
என்ன எங்கட வேற புள்ளண்டா அதுலயும் ரெண்டு அர்த்தம் இருக்குதானே. வாணி 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 நீ வாணி வா வாணி. அண்ணி அண்ணி நீ வா. என்ன நீ எங்கட வா மாப்பிள்ள கூப்பிடுற புள்ள அது நல்லா இருக்கு. புள்ள. புள்ள. இல்ல, இப்ப அம்மா நீங்கள் எல்லாரையும் கேக்குறீங்கள் தானே. உங்களை எப்படி கூப்பிடுறாங்கன்னு எனக்கு தெரியும். நீங்கள் ஒருக்கா சொல்லுங்க வானிலையில. அதான் நான் சொல்றேன் உங்கள்ட்ட பிள்ளையாண்டு வந்தா கூப்பிடுறான். பேரை கூப்பிட்டு கதைப்பாரு. உங்கள்ட்ட இருக்க புள்ள வீட்டுல புள்ளன்னு தான் இல்ல, கூப்பிடுவாரு. அண்ணன் கோபம் வந்ததுன்னா எப்படி உங்களை கோபம் வந்து அதை கோபத்து கேட்டாங்க. நான் காதல் இல்லான்னு கேட்குறேன் இப்ப. அதான் அவங்க லவ் கோபம் வந்தா எல்லா வீட்டுலயும் தான் வரும். அது அவங்க அது வீட்டுல மட்டும். அப்போ இன்னொரு நாளைக்கு உறவு கேட்போம். கோபத்துல எப்படி சொல்ற பண்டியா உடங்கா நாயா பேயா. நானும் ஒரு நாளைக்கு டேப் பண்ணி வைக்கிறேன் வாணி. அவருக்கு இறக்கத்தை எனக்கு- வீட்டுல நோம்பலா புள்ளன்னு சொல்லுவாங்க. பிள்ளைன்னு தான் பிள்ளை. என்னது? அருமையாத்தான் பேச இல்ல, கண்டபடி இல்ல, பேசப்படும். கூப்பிடுறக்கா. ஆனா அந்த ஊத்த பாசைய பேசப்படாது. கழுதை தெரியாதோ அதோ இதோ ஒன்று நடக்கும். இப்படி கழுத குரங்கு அதுகள் வேற இல்ல கழுதை கூப்பிடுவாங்கல்ல கழுதை அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. என்ன கேட்காத கழுத. எங்களை எல்லாம் அப்படி எல்லாம் கூப்பிடுற என்ன அப்பான்னு சொல்ல பேரே சொல்லுறது இல்ல அப்பா. ஒரு காலமும் பேரு சொல்லல. பேரு வெளியால எங்க கதைக்க கூட கடை விட்டு போனா அப்படி வேற இடங்கள்ல போனா வீட்டுல இருக்கக்குள்ள உள்ளன்னு சொல்லுவாரு. அடுத்தது உலக்குதல். உலக்குதல் 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 மிதிக்கிறது மிதிக்கிற காலால மிதிக்கிற உலக்கி விட்டுடுவேன் இப்ப ஒவ்வொரு ஆட்களா சொல்லுங்களா. கோவத்துல சொல்லுறது அந்த வார்த்தை. எந்த லானா சொல்றீங்க? அந்த உழவனுக்கு வரலாம் உலக்குதல். உலக்குதல் அதான் காலால உலக்கி விட்டுடுவேன் என்று சொல்லி சொல்லுங்க. இந்த குயவங்கள் மண்ணை காலால சேத்து மண்ணை காலால உலக்கி உலக்கி பிசைஞ்சு எடுப்பாங்க. அதே சொல்றேன். அதுவும் செய்யறதானே உலக்குதல். அதுதான் உலக்குதலா வரும். அந்த மிதித்து வைத்தல். அந்த களிமண்ணை உலக்குற களிமண்ணை உலக்குற. அதுதான் உண்மையானது. ஆனா கோவத்திலையும் உலக்கி விட்டுடுவேன். ஆம், சொல்லுகளும் வாரது அப்படியோ. அடுத்த காவின். காவின் காவின் காவின்டா காவி தெரிகிறதா? காவின் நீங்க சொல்லுங்க. நான் அந்த தெரிஞ்சிருந்த சொல்லுங்க. நான் அதுக்கான பதில சொல்றேன். ரெண்டு பக்கத்தாலும் தூக்குறது காவுறது ரெண்டு. அது அது காவன்னா கா. இது காவின். காவின்டா நான் நினைக்கிறேன் அந்த காவின் காவின். செல்வி அக்காவுக்கு தெரியாட்டி இந்த வார்த்தை காவின் காவின். நீங்கள் அடிக்கடி சொல்லுவீங்க, ஞாபகத்துக்கு வருது. காவின் காவின் தெரியலையே. காவின் வாணி காவின் ஜெயமலர் தெரியல. காவின் என்று சொல்வது பதிவு திருமணம். அது நாங்க நினைக்கிறோம். அது தமிழ் சொல்ல இருக்கு. தமிழ் சொல்லில அரபு மொழியோட கலக்கப்பட்டு அப்படியே நாங்க கேள்விப்படவே இல்லை. அது அதுதான் இப்ப எங்க பகுதியில மட்டக்களப்புல இருக்கிற இஸ்லாமிய பகுதிகளில் போனீங்கன்னா கூடுதலாக அரபு மொழியோடு தான் அந்த சொற்கள். அரபு, டச்சு, ஆங்கிலம் எல்லாம் கலந்துதான் அந்த மொழிகள் பேசப்படுகிறது. அந்த அந்த எங்க நாட்டை ஆண்டுட்டு போனவர்கள் இன்றைக்கும் சில பகுதிகளில் ஆத்தாப்புள் கிழங்குன்னு சொல்லுவாங்க. ஆத்தாப்புள்ன்னு சொல்லுவாங்க உருளைக்கிழங்குக்கு. உருளைக்கிழங்கு ஆத்தாப்புள். ஒரு மொழியும் தெரியாம போச்சு. ஆத்தாப்புள்ன்னு சொன்னா நம்ம வந்தது ஆத்தாப்புள்ன்ற உருளைக்கிழங்கு தானே கட்டத்தில. உருளைக்கிழங்கு அதான் ஆத்தாப்புள்ன்னு சொல்லுவாங்க. எழுத்த மாத்தி அந்த வயசு போனாக்கள் ஆத்தாப்புள் கிழங்கு வாங்கிட்டு வாங்கன்னா சொல்லுவாங்க. என்னமா சொல்லுங்க. டச்சின் மொழியில அங்கேயே சொல்றேன். அந்த சொல்லெல்லாம் கலப்பு தான். எல்லா சொல்லையும் மிக்ஸ் பண்ணி அவங்க மறக்காம அப்படி பேசிட்டு இருக்காங்க. காவின்ன்றது பள்ளிவாசல்ல செய்யற பதிவு திருமணத்தை. ஆனா இது கணவன் பெண் போகாது. ஆண்களும் மாப்பிள்ளோட வாப்பாவும் பொண்ட வாப்பாவும் போவாங்க இந்த இடத்துக்கு. அவங்கதான் அந்த கையெழுத்து வைப்பாங்க. வீட்டு பெண்ணுக்கான பேப்பர் வரும் கையெழுத்து வைக்கிறது. அதை காவின் என்று சொல்லப்படும். அடுத்தது ஊரல். ஊரல் என்றா பேப்பர்ல தண்ணி ஊர்றா, உடுப்புல தண்ணி ஊர்றா. இல்லத்துல இருந்து தண்ணி கசிகிறதை சொல்ற. கசிகிறத ஊரல். கிணற்று நீர் ஊற்று அந்த ஊறி கொண்டு வரும் ரச்சது. ஊரல் கருவாடை சொல்லுவாருல்ல. ஊரல் கருவாடுன்னு சொல்லி உப்பு ஊறிட்டுதோண்ட பாக்குறது. நீங்க சொன்னது எல்லாம் உங்களோட பக்கத்து சரியா இருக்குது. ஊரல் நாங்கள் சொல்றது சொல்லுங்க. மரமஞ்சள் அதெல்லாம் போட்டு அந்த குடிதண்ணீர் சொல்லுவீங்க தானே.
அது போல அந்த மரமஞ்சள் எல்லாம் போட்டு எல்லாம் ஊற வைக்கிறது தான் ஊறலன்னு சொல்றேன். ஊறலன்னு சொல்றேன். அந்த கசாயம்னு சொல்லுவோம் தானே நீங்க எல்லாம் போட்டு இந்த மரமஞ்சள் எல்லாம் நாங்க தகரம் வெட்டினா நாங்க குடிப்போம் அதெல்லாம் அந்த அந்த விஷம் போறதுக்கு. அத அடுப்புல வச்சு அடிச்சு அந்த தண்ணியை தான் ஊறல் என்று குடிநீரன்னு சொல்றது. அத குடிநீரண்டு. அவங்களோட பக்கம் குடிநீர், எங்களோட பக்கம் ஊறல்ன்னு சொல்லுவார்கள். இஞ்சி மிளகு எல்லாம் போட்டு எல்லாம் அவிக்கிற அந்த தண்ணீர் வழியா குடிநீர். அதுதான் நாங்க நீங்க குடிநீர் என்று சொல்றோம், நாங்க ஊறல். சுவரில தண்ணி ஊறுறது அதே ஊறல் தான். அது ஊறல் என்று வராது. அது அது இப்ப நாங்க அதை ஊர்றன்னு தான் சொல்றோம். இது ஊறல் என்று வரும். அது ஏமஞ்சாமம். ஏமஞ்சாமம்டா அந்த புள்ள சொல்லுவாங்க ஏமஞ்சாமத்துல அங்க இங்க தெரியாது அந்த ஏமஞ்சாமம்னு சொல்லுவாரு. ஏமஞ்சாமத்துல அங்க இங்க தெரியாதுன்னு சொல்லுவாருல்ல, வெளியில போகாது ஏமஞ்சாமம். அப்ப நீங்களும் பேசப்படும் உரிய நேரம் இல்லாம ஒரு நடு விஷயத்தான் ஏமஞ்சாமம் என்று சொல்றது. போயிட்டு அங்க இங்க தெரியாதுன்னு சொல்லுவார்கள் என்ன. ஓ, அடுத்தது இதுவும் எங்கிற பகுதியில பேசப்படுறது, இதுவும் வேற்றுமொழி தான். பார்ப்போம், தெரிந்து கொள்வோம். மிஸ்கின். மிஸ்கின் எங்கட பகுதியில இந்த சொல்ல இப்படி அழைக்க மாட்டார்கள். இந்த இந்த உறவுகளை இப்படி அழைக்க மாட்டார்கள். மிஸ்கின் என்றுதான் அழைப்பார்கள். எப்படி? மிஸ்கின், மீனா இஸ்ஸன்னா கீயன்னா என்னன்னா மிஸ்கின். மிஸ்கின் மிஸ்கின். மிஸ்கின் என்று யாரை கூப்பிடுறது? அத நான் இப்பவும் சொல்லுவேன், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கான்னு பார்த்து சொல்லுவோம். மிஸ்கின் என்ன தெரியல. தெரியாத ஒரு ஆணை சொல்லிக்க மிஸ்டர்ன்றது போல மிஸ்டின் தெரிந்து கொள்ளத்தானே தெரியுறதானே. இப்ப ஒவ்வொரு பகுதி சொற்களை நான் நினைச்சேன் காதலிச்ச பொண்ணு காதலிக்க முடியாம கல்யாணம் கட்ட முடியாம பண்ணது மிஸ்டின் என்று சொல்றதாக்கா. அப்படியா? பாப்பா பாணி தெரிஞ்சிருப்பீர்களா? பாணி அந்த பகுதிகளோட வாழ்ந்த போது தெரியவில்லை. இதுவும் அரபு மொழியிலிருந்து எடுக்கப்பட்ட சொல் தான். ஏழைகளை அவர்கள் ஆதரவற்றவர்களை ஏழைகளை அவங்க ஏழை, இவங்க ஏழை, இவங்க அனாதன்னு சொல்ல மாட்டார்கள். அப்படி மிஸ்கின் என்று தான் அழைப்பார்கள். நம்ம வாழ்வாதாரத்துக்காக வீடுகள்ல வருவாங்க தானே, அவங்கள பிச்சைக்காராக்கள் நம்ம இப்படி சொல்லுவோம். அவங்க இப்படி சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் சொல்ல மாட்டார்கள். வந்துட்டு போனாருன்னா மிஸ்கின் என்று சொல்லுவார்கள். அந்த அந்த அரபு மொழியிலிருந்து தெரிவிக்கப்பட்டதுதான் மிஸ்கின் என்று அங்க பேசப்படுற சொற்களை தான் நான் தருகிறேன். ஓங்காலம் வேற, சத்தி வேற. ஓங்காலுக்கு சத்தம் போட்டு அப்படியே சத்தி வராம அப்படி செய்வினம். வயிற்ற பிரட்டி முன்னாடி அதுக்கு முன்னுக்கு சத்திக்கு முன்னுக்கு வர நிகழ்வு தான் அந்த ஓங்காலம் சொல்றது. ஓம் 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 பண்றது ஓம் தான். ஆமன்றது ஓம் ஓம் வச்சிதா. ஓம் வச்சிதா. ஆமத்தான் ஓம் சொல்றேன். உங்களோட பக்கம் பேச நீங்க ஓம் பேசுறியா? ஓம் தான் கூட சொல்லுவோம். பேச்சு வழக்குல ஓம் தான் சொல்லுவோம். ஓம் தான் சொல்றேன், சொல்ல மாட்டோம். அங்க எங்கட பக்கம் ஓன்னு சொன்னா மாட்டுதான் தாக்கிதான். ஓ மற்றது எங்கட சைவ இதுல வந்து ஓம் அந்த இதுக்கு கடலுக்கு போனா அந்த கடல் வந்து இறையிறது வந்து அந்த ஓமன்ற சத்தத்தோட தானா இறையுமா. அடுத்தது கச்சி கசம். கச்சி கசம்டா சரியான கசப்பா இருக்கிறது. இந்த மரமஞ்சள் எல்லாம் சரியான கச்சி கசமா இருக்கும்னு சொல்லுவார்கள். கச்சி கசம் நீங்களும் அந்த சொல் பாவிக்கப்படுறது. கடற்குதிரை. கடற்குதிரை இது மீனவர்கள் பகுதியில சொல்லப்படுற ஒரு சொல்லா. கடற்குதிரை
கடற்குதிரை அந்த கடலுக்கு இருக்கிறது தான் அந்த சின்ன குதிரை மாதிரி கடற்குதிரை அந்த ஆணும் அந்த முட்டைறது நீக்கு அழகாக்குற கடற்குதிரை. கடல் குதிரை அந்த குதிரையை தான் உங்களுக்கு தெரியும், இந்த குதிரையையும் தெரியும். இது வந்து அந்த கதிரைய சொல்ற 3 கால் உள்ள இத ஏதோ அதுவும் சொல்ற இந்த என்ன வேலை கடற்குதிரை செய்யறவ, வீட்டு வேலைகள் செய்யறவ அது அப்படி அந்த கட்டி போட்டு அதுல ஏறி நின்று செய்வார்கள். அடம் பிடிச்சு நிக்கிறவர்களை சொல்லுவாருங்களா கடற்குதிரை மாதிரி நிக்கிறான்னு சொல்லி அடம் பிடிச்சு கொண்டு இருப்பார்கள் ஒன்றுல ஒரு விஷயத்தை விட்டு ஒரு விஷயத்தை விட்டுக்கொண்டா இல்ல அப்படி இல்லையா? இல்ல. இப்ப வேறு கடற்குதிரை பாருங்க கடற்குதிரை என்ன 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 வஜிதா? கடல் குதிரை. கடல் குதிரை. கடல் குதிரையோ? ஆம். கடற்குதிரை என்ற அந்த கடலுக்குள்ள இருக்குது அந்த குட்டி இருக்கிற அது மீன் இனமும் கடல் குதிரை. கடற்குதிரை இருக்குதானே. தோணியத்தான் கடற்குதிரை என்று மீனவ பகுதிகளில் அழைப்பார்கள். கடற்குதிரை மீனவர்கள் அது பாசது. என்னத்துல மீன் பிடிக்க போனோம்னா கடற்குதிரையில போனோம்வாங்க. கடற்குதிரை அது தெரிந்து கொள்றானே. இப்ப உங்களோட பகுதியில வேற மாதிரி அந்த கடலுக்குள்ளே மீறி ஒரு சின்ன குதிரை கடல் குதிரை குட்டியா அப்படி கால உயர்த்தின மாதிரி உண்டு. அதையும் கடல் குதிரைன்னு சொல்வார்கள். கப்பு 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 என்றது கொட்டில் போடேக்க கப்பு தாட்டி போட்டு அந்த 4 மூளை கப்பு என்றது அந்த மணக்கிறதேன்னு சொல்றதுதானே கப்படிக்குது. இப்ப நான் நாட்டத்தை மரக்குத்தி அந்த என்ன சொல்றது அந்த அவசரப்பட்டு அள்ளி அள்ளி சாப்பிடுவாங்க இப்படி கப்புறான்னு சொல்லுவாங்க. அது கப் அது கப் அதையும் கப்புன்னு சொல்றதுதான் சாப்பிடுறத சொல்லு சிலர் விரிஞ்சு சாப்பிடுவார்கள் பேராசப்பட்டு அவங்கள இப்படி கப்புறான்னு சொல்லுவார்கள். உங்களோட பகுதியில அப்படி சொல்லலாம். இப்ப பாப்போம் கப்புன்னு என்ன கொட்டில் போடுறதுக்கு 3 பேர் சொல்லி இருக்கிறீங்க. வாழ்த்துக்கள். நகுலாதில தேவன் ஜாக்கா சத்யமலராக்கள் சொல்றீங்க. கப்புன்னு சொல்றது கொட்டி போடுறதுக்கும் அந்த ஒரு கெப்பு இல்லாம இருக்கும். கெப்புக்கள் இருக்காது அதுக்கு. அழகா நேரா வளர்ந்த மரங்கள்ல இருந்து அந்த கொட்டில்கள் போடுவதற்கு இருக்கும். அது மொத்தமா அது செய்து வைக்க மாதிரி இருக்கும் அந்த கம்புகள். இதுக்கு இந்த கப்புன்னு சொல்வார்கள். இத இந்த கொட்டில்களுக்கு மேலே எல்லாம் போட எடுப்பார்கள். இதுதான் கப்புன்னு சொல்றேன். 4 மூளைக்கும் போடுற அதுதான் பிளப்ப நிக்கிறது. மேலேயே சைட்டுக்கெல்லாம் அடிக்கிறது. இந்த பக்கம் அதுகள் வந்து கொஞ்சம் சின்னனா இருக்கும். ஆனா அந்த 4 மூளையும் கான்கிரீட் போடுற மாதிரி பெருசா போடுவீங்க. பெருசா ஒரு அளவானத்தை எடுத்து செய்வார்கள். மேல அந்த சட்டம் வைக்கிறதுக்கு அந்த மேல் கப்புக்கு மேல அந்த சதுரமா வெட்டி இருப்பார்கள். அப்ப நீங்க சாப்பிட்டு கப்ப மறந்துட்டு இப்ப நீங்க வேற இப்ப சொல்றீங்க. அப்பதானே சொன்னீங்க சாப்பிடுறதுக்கு சொன்ன இல்ல சாப்பிடுற கப்ப சொல்ல நீங்க கப்ப சொல்லல சாப்பிடுற குடிக்கிற கப் இல்ல சாப்பிடுறது குடிக்கிற கப் இல்ல அலமந்து போய் சாப்பிடுவார்கள். அதைத்தான் கேக்குறேன். நீங்க சாப்பிடுறது தானே சொன்னீங்க. அப்ப ஏன்னு நீங்க கப்ப நீங்க சொல்லல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு மறந்து போயிட்டீங்க. இல்ல கப்பு என்று சொன்ன கப்புக்கால் நாட்டுறன்னு சொல்லுவார்கள். கப்புக்கால் நாட்டுறது அது மேல அந்த சட்டம் போடுறதுக்கு மேல நுனியில சதுரமா வெட்டுவார்கள். அதுதான் சட்டத்தை போட்டு அதுக்குள்ள போட்டுதான் இறுக்குவார்கள். அடுத்தது கரச்சை. கரச்சை பாப்போம். கரச்சை இல்ல கரச்சை காண ரையன்னா கரை கரச்சை. அது வந்து ஒரு விளையாட்டு பழகுறத இல்லம்மா கரச்சை சையன்னா கரச்சை கானா சின்ன ரையன்னா இச்சன்னா சையன்னா கரச்சை. கரை வர்றதா ஊத்தையா இருக்கிறதா? இல்ல அப்படி கேட்க கூடாது. நீங்க பதில சொல்லணும். உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டாம். நீங்க அந்த குலவகத்துறதேன்னு சொல்றோம் நீங்களா கரத்தி இல்ல கரைச்சேண்டா நான் நினைக்கிறேன் இல்ல ஊத்தைகளா இருக்கிறத கரைச்சையா இருக்குன்னு சொல்லுவார்களாக்கா.
இரும்பு கரை மைக்கரை என்று சொல்லுவீனா அது இல்லையோ? அது கரை, அது மாதிரி கரைச்சை இது. அப்பிக்கன் இருக்கிறது ஊத்து அப்பிக்கன் இருக்கிறது கரைச்சின்னு சொல்லுவார்களா? அது இல்ல. ஒரு வாகனமா அது இழுத்து கொள்ளுது இல்ல, இது ஒரு அதுவும் கரத்தேன்றது அது கரைச்சி, அது கரைச்சி அக்கா, கரைச்சை அது. அது இது வண்டிலண்டு கரைச்சை. வண்டிலண்டு வரும். அதுக்கு இது வந்து நான் அந்த நீர்த்தேக்கம் ஏதாவது வருமா? நீர் அப்படி வாங்க, அதுக்குள்ளதான் வாங்க. இப்ப கடலுக்கு முன்னுக்கு அந்த அதாவது கடலுக்கு இதுக்கு இடையில இருக்கிற அந்த சின்ன சதுப்பு நிலமா இருக்கிற அந்த சதுப்பு நிலம் சதுப்பு உப்பு நிலம். வளரும் அந்த இடத்துல. ஆனா உப்பளம் அல்ல, உப்பளம் அல்ல அது. உப்பளம் அல்ல. சில இடங்கள்ல உப்பு விளையக்கூடிய தன்மை இருக்கும் பாருங்க. அந்த தண்ணி போய் நின்று வெள்ளி வெள்ளி மாதிரி இருக்கும். தொட்டு நக்கி பார்த்தா அந்த உப்பு தன்மை, அந்த உப்பு தன்மையான இடமா இருக்கும். அப்ப அதுல சொல்லுவாங்க இதுல பயிர் வராது, இது கரைச்சென்று சொல்லுவாங்க. உப்பு சார்ந்த நிலத்தோட இருக்கிற மண் பகுதி நிலங்கள் உவர் நிலம் என்று சொல்லுவாங்க போல இருக்கு. உவர் நிலம் இல்லக்கா, உவர் கையால புளித்தோட கொட்டுப்படும் உவர் நிலம். இது பாத்தீங்கன்னு சொன்னா உப்பு படர்ந்திருக்கும், ஆனா உப்பளம் அல்ல, அது உப்பளம் இல்ல. அந்த அந்த தன்மையோடு சேர்ந்த மண், அதுக்குள்ள உப்பளம் வராது. நாங்க எங்களோட பகுதியில எங்களோட வீட்டுக்கு பின்னுக்கு பள்ளம் சொன்னா தெரியும் உங்களுக்கு, அந்த தண்ணி ஓட்டுற அப்படி பகுதி. அதுக்கு அங்கெல்லாம் ஆறு நடந்து போறா மாங்காய் ஆஞ்சிட்டு போய் இந்த கரைச்சையில் இருக்கிற உப்புல போட்டு சாப்பிடுறோம் நாங்க. சதுப்பு நிலம் என்று சொல்றது என்ன? அப்ப அந்த இது தண்ணி வத்தின இடம், சேறு காஞ்சி போன இடம், காஞ்சி போய் உப்பு மாதிரி படர்ந்திருக்கும். கொஞ்சம் தான் இருக்கும் உப்பு, நிறைய எரியாது, ஒரு சொட்டு போல இருக்கும். அடுத்தது கிள்ளுதல் இல்லையா? கல்லுதலும் இல்ல, கல்லுதல். கல்லு சின்ன பல்லுக்கு வர இல்லைன்னா லூனா தான் நல்ல கல்லுதல்னு சொன்னால் அந்த ஒளிச்சு இருக்கிற அந்த கல்லி கொண்டிருக்கிறேன்னு சொல்லி நம்ம என்ன கல்லி கொண்டிருக்கிறேன்னு சொன்னால் ஒன்று முன்னுக்கு வராமல் ஒன்னும் சொல்லாமல் இருக்கிற ஆக்கள். பாப்பம் கல்லுதல் கள்ளமா கதைக்கிறாக்கலாம். கல்லுதல் பாப்பம் ஒவ்வொரு ஆக்கள் சொல்லி நீங்க சொல்லிக் கொள்ளுங்க. கல்லுதல் எனக்கு தெரியாதா சொல்லியாக்கா? நான் எனக்கு தெரியல. கல்லுதல் இந்த தோண்டுதல், கல்லுதல் தோண்டுதல். இப்ப மடுவாக வெட்டுற வேற, தோன்ற வேற. தெரியும் உங்களுக்கு, தோன்ற வேற, கிணத்தை தோண்ட. அப்ப கல்லுதல் என்னன்னு சொல்லுவாங்க. கிள்ளுதல் கொள்ளுதல் சொல்ல மாட்டாங்க. கிண்டுதல் வேற. கிண்டு இப்படி உள்ளுக்கு கொத்தி கொத்தி மண்ணை தள்ளி போடுற தோண்டுதல் தான் கல்லுதல். தோண்டுதல் குடைதல் எல்லாம் அப்படி வரும். குடைதல் எடுக்கிறது, மண்ணை அப்படியே மண்ணை குடைஞ்சு எடுக்கிறதும் வரும் கல்லுதல். அப்படி காவடி எடுத்தல், காவடி எடுத்தல், காவடி எடுக்கிறது, கோயிலுக்கு போய் காவடி எடுக்கிறது. அதத்தான் நீங்க சொல்றீங்க. காவடி எடுத்தல் ரெண்டு பக்கத்துலயும் தடியை வச்சு கட்டி போட்டு ரெண்டு பேரையும் பக்கத்துல வச்சு கொண்டு வரும். காவடி எடுத்தல் தோல்ல வச்சு. இப்ப ஏதாவது யாராவது ஒரு ஆள் ஏதாவது செய்ய போயிட்டு அந்த பற என்ன எல்லாருக்கும் தெரியக்கூடியதா செய்யறதையும் சொல்ற காவடி எடுக்க புரியும். அப்படிதான் சொல்றது. தூக்கு தடியில இல்ல, அது இல்ல. இந்த இவ சொல்லியிருந்தா விளங்கப்படுத்திருந்தா சில விட்டு அவங்களுக்கு தெரியாம இருக்கும். பெரிய ஆக்கள் இருக்கக்குள்ள பெரிய தூக்கி கொண்டு அங்காலையும் கலையும் பெரிய வேலை செய்யற மாதிரி நடிச்சு கொண்டு திரிவாங்க. அப்ப ஒரு கல்யாண வீட்டுல அவ வேலை செய்ய மாட்டா, ஆக்களை கண்டவன ஓடி திரிஞ்சு வேலை செய்யற மாதிரி பறக்க அதான் அவ என்ன இவ காவடி எடுத்து திரிகிற வேலை காட்டுற மாதிரி இல்ல. கொஞ்சம் பொம்பளைகளுக்கு இருக்கையில அது பூச்சி ஊத்துறதுங்க. போனா அங்க போறதும் இங்க போறதும், அங்க போன வாங்குறதும் இங்க தான் ஒன்றுமே பண்றது இல்ல. ஒரு புல்லும் ஏன் அப்படி என்ன உண்மையிலேயே தெரியல. கொஞ்சம் பொம்பளைகள் பாத்துருக்கிறேன். ஆனா ஏதோ திருப்பி போட்டுக்கொண்டு இப்படி போறதும் பாருது. மற்றவனும் ப்ரோக்ராம் பார்க்காது, தானும் பார்க்காது, பாக்குறவனே விடாது. குறுக்காலையும் இன்னொரு காலையும் கொஞ்சம் பேர் இருக்கணும். அது ஏதோ புழு பூச்சி குத்துறது தெரியல அந்த கரையில. அத்தியண்டமா கிடக்கும் அதை பாக்குறது பொம்பளையில. அவங்களதான் காவடி எடுத்து அந்த வீடியோக்குள்ள வாரத்துக்காக முன்னுக்கு திரிஞ்ச மாதிரி
இல்ல அதான் இல்ல அது பழகிட்டுது. போய் அவன் இவன்கிட்ட போய் ஃபோன் நம்பர் கேட்கறது, வரது, Facebook இதுகள் கேட்கறது அப்படி தெரியறதா இருக்கும். இதுல ஒண்ணும் பண்றதும் இல்ல. சும்மா தெரியுங்களா அதுக்குள்ளால. இந்த 2 சொல்ல தந்துட்டு நம்ம ஊரை 2 முறை சொல்லுவோமா? கீட்டு மாறல் பாப்போம். கீட்டு மாறல். தீர்ப்பு மாறலா? இல்ல கீ என்ன, இத்தன்னா, தூணா, மாவன்னா, ராணா இல்லன்னா கீட்டு மாறல். கீர்ப்பு மாறல். இல்ல கீத்து கீர்ப்பு கீத்து இல்ல கீத்து கீத்து கீத்து. கீத்து அதான் கீர்ப்பு. கீ என்ன? கீ என்ன இத்தன்னா, தூணா, மாவன்னா, ராணா இல்லன்னா மாறல். சரியா. கீத்து மாறல். கீத்து மாறல். கீத்து மாறல்ண்டா என்ன? கீத்து மாறல் இப்ப நம்மளுக்கு எல்லாம் கேட்டு மாறல் வந்துட்டு. அப்ப ஞாபகம் இப்ப மறதியா? உண்ட சொல்லி போட்டு பேருந்து மாறுறா குணமா ஞாபகம் மறதியா? ஈக்கு இல்ல மாறல். அது பெண்களோட சம்பந்தப்பட்டது பாப்போம். நான் துருத்தாரு கண்டுபிடிக்க பாப்போம். அதான் உண்ட சொல்லி போட்டு பேருந்து அதை சொல்லாத மாதிரி மாத்துறது. இல்ல சொன்னது போல ஏமாத்துறதா? இல்ல. பாப்போம் ஒருத்தருக்கும் யாராவது முயற்சி செய்ய பாப்போம். கீட்டு மாறல். ஏமாத்துறதா இருக்கும். இதுல ஒரு சில ஆட்களுக்கு தான் கீட்டு மாறாம இருக்கும். மற்றெல்லாம் கீட்டு மாறிட்டோம். மறதியா? மாதவிடாய் நிற்கும் முதல் அந்த மாதவிடாயை தாண்டிய பருவம். ஓகே. நினைச்சேன். ஒரு வயசுக்கு பிறகு அந்த அது நிக்கும் தானே, அந்த பருவத்தை கீட்டு மாறல்னு சொல்றீங்க. அந்த வடிவ மறைச்சு சொல்றவங்க கீட்டு மாறல். அந்த பிள்ளை கிடைக்கல என்னடா கீட்டு மாறல்னு சொன்னா விளங்கும் அவங்களுக்கு. அந்த ஒரு குறிப்பிட்ட வயசு பிரமாதவண்ணை பெண்களுக்கு நிக்கிற பருவத்தை இந்த கீட்டு மாறல் பருவம்னு சொல்லுவாங்க. அடுத்தது குட்டான். குட்டான் பெனங்கட்டி குட்டான். இந்த ஓரையில செய்த சின்ன குட்டான். சின்ன பெனங்கட்டி குட்டான்னு சொல்லி சின்ன பிள்ளைகளை குட்டான். பிள்ளைகளையும் சொல்லுவாரு சின்ன குட்டா. நீங்க வடிவா அதுக்கான கருத்து சொல்லணும். குட்டான் சின்ன பிள்ளைகளையும் சொல்லுவாங்க. பனங்கட்டி குட்டா வளராம சின்ன 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 பனி பின்னா ஒரு சின்ன சின்ன குட்டான் அது பாவிக்கிறது. மற்ற சில நேரம் அதுக்குள்ள பெருசா மின்னி போட்டு காசுல போட்டு வச்சிருப்பேன் சில பேர் வயதான திருநூறு போட்டு வைக்கிறது குட்டானுக்கு ஆட்சி மேல வச்சிருக்கிற சில நேரம். அது என்ன தலை செய்யப்பட்டிருக்கு? பனி விலை செய்கிறவைகள். ஓலையால் செய்யப்பட்ட சிறிய சிமிழ். அந்த சிமிழ் மாதிரி குட்டான். அதைத்தான் குட்டான் சொல்ற. அது அந்த சின்ன இருக்கிறபடியா அந்த வளராம இருக்கிற பிள்ளைகளுக்கும் குட்டான் சொல்லி வந்திருக்கலாம். அது அப்படி என்று கூறிக்கொண்டு இன்றைக்கு நாங்க வட்டார வழக்கு சொற்களை நாங்க பார்த்தோம். இப்ப ஊரு கொஞ்ச நேரம் தான் இருக்கிறது. அந்த நேரத்துக்குள்ள நாங்க ஊரை பார்த்துக் கொள்வோம். 5 எழுத்துக்களை கொண்ட ஒரு ஊர் இது. சரி, 5 எழுத்துக்கள். இதுல ஆதிகாலம் இருக்குதானே, ஆதி காலத்துல உள்ள மனிதர்களை இவ்வாறு நாங்கள் அழைத்தோம். அந்த ஆதிகால மனிதர்கள் அந்த வளர்ச்சி இந்த பரிணாம வளர்ச்சி அடைவதற்கு முன் காலத்துல இருந்த காட்டுல வாழ்ந்த மக்களை இவ்வாறு நாங்கள் அழைத்தோம். அதை கண்டுபிடிச்சு அந்த கடைசி எழுத்துக்கு பதிலா நீங்க தானா வரிசையில் உள்ள ஒரு எழுத்தை போடுங்க. தானா வரிசையில் உள்ள ஒரு எழுத்தை போடுங்க. ஒரு உயிர்மை எழுத்தை போட்டுக்கொள்ளுங்க. அடுத்தது கடலிடை குறை எனப்படும். கடலிடை குறை என்றும் இது ஒரு அழகான பேர் இருக்கிறது. கண்டுபிடிங்கள். 5 எழுத்துக்களை கொண்ட ஒரு ஊர். கடலிடை குறை என்றும் அழைப்பார்களாம். நாங்க சில பெயர்களை வைத்து அழைத்துக் கொண்டிருக்கிறோம். இத கடலிடை குறை என்றும் அழைப்போம். கடலிடை குறையோ? கடலிடை குறை. ஆதிகால மக்கள் தானே, ஆதிகால மக்கள் பரிணாம வளர்ச்சிக்கு முதல் ஆதிகால மக்களை நாங்கள் இவ்வாறு அழைப்போம். அவங்க அதை கண்டுபிடிச்சு நாங்கள் இறுதி எழுத்து எடுக்கணும். அடுத்தது 2வது உயிர்மை எழுத்தொன்று இருக்கிறது. 3ஆம் பகுதி கடல் இடை குறை என்று அழைக்கப்படும். கடல் இடை குறை. ஆதி காலம் வீட 2 எடுத்த நான் வீடத்துறை என்று வருமோ? நான் சொல்லி பார்க்கிறேன். வேடம் துறை சொல்லுங்க பாப்போம். நான் இந்தியாவிலையோ வீடத்துறை தாய்நாடு. அப்படி ஓகே. நம்முடைய நாட்டிலையா? ஆம். கடலிடை குறை என்று அழைக்கப்படும். கடலிடை குறை. குறை அந்த கடல் உள்வாங்கிறத சொல்றதா கடலிடை குறை என்று?
கடல் எடை இல்ல, அது குறைவு. அழகான தேடும் பொழுது அழகான பெயர் ஒன்று இருந்தது இதுக்கு. ஆனா நாங்கள் இதை சொல்லித்தான் பழக்கப்பட்டு விட்டோம். இப்படி ஒரு பெயர் இருந்தது அதுக்கு. அதற்காகத்தான் தந்தேன். கடல் இடை குறை. ஆதி காலத்துல நாங்க மனிதரை பரிணாமம் வேடன் அந்த முன்பதியும் பிள்ளையா தவறும். அதுல சேர்த்து சொல்லுங்கக்கா. முயற்சி செய்கிறீர்கள், சொல்லுங்க. வேடன் தீவுன்னு வருமா? வேடன் தீவு. சிறப்பான வாழ்த்துக்கள். இல்ல, இன்னும் கொஞ்சம் வாங்க நீங்க. வேடன் தீவு. வேடன் தீவு. வேடன் வேடன் இன்னும் கொஞ்சம். வேடன் தீவு. 5 எழுத்து இல்ல, 5 எழுத்து. வேடத்தீவாக்கும். வாழ்த்துக்கள். வேடத்தீவு. தீவு என்பது கடலிட குறை எனப்படும். தீவு நாங்க சொல்றோம் 4 பக்கமும் கடலின் தீவு தலையிட்டம். கடலிட குறை என்றாலும் தீவு என்ற ஒரு பெயர் இருக்கிறது. ஜெயமலர் தமிழோடு விளையாடுவதற்காக உடனே அந்த தீவை கண்டுபிடிச்சிட்டான். கடலிட குறை என்றாலும் தீவு தான் அழைக்கின்ற ஒரு பெயராக இருக்கிறது. அடுத்தது 6 எழுத்துக்களை கொண்ட பெண் குருதியையும் இவ்வாறு அழைப்போம். பெண் குருதிக்கு தானே குருதியை நாங்க இவ்வாறு அழைப்போமா. அடுத்தது பெண் குருதி. அடுத்தது பெண் கொக்குதிக்கு தானே கொக்கு, வெண்கலர்ல இருக்கிற கொக்கு, அதையும் இவ்வாறு அழைப்பார்களாம். இன்னொன்று இருக்குது, அது நான் சொன்னா நீங்க கண்டுபிடித்து விடுவீர்கள். இதையும் நாங்க கற்றுக்கொண்டு போவோம், இல்லாவிட்டால் நான் தரவச்சினாக்கி தருவேன். அடுத்தது 2ஆம் பகுதி. இதுவும் ஒரு மெய்யெழுத்தொண்டு வருகிறது. 3ஆம் பகுதி கடைத்தெருவையும் இவ்வாறு அழைப்பார்கள். கடைத்தெருவையும் இவ்வாறு அழைப்பார்கள். எத்தனை எழுத்துக்கள்? 6 எழுத்து. வெண்குருதி, அடுத்தது வெண் கொக்கு, அதையும் இவ்வாறு அழைப்பார்கள். அடுத்தது மெய்யெழுத்தொண்டு நடுவில் சொருகப்படுகின்றது. 3ஆம் பகுதி கடைத்தெரு. அங்காடி தெரு. அப்படித்தான் நாம தெரிஞ்சிருக்கோம். இது புது சொல்லாக இருக்கும் பொழுது சிலதை நாங்க கேட்டுக்கொள்வோம். பசார்ன்னு சொல்றது கடைத்தெரு. எங்கட பக்கம் எல்லாம் பசார்ன்னு தான் சொல்லுவார்கள். பசாருக்கு போற, பசார்ல நிக்காரு, பசாருக்கு போறன். முயற்சி செய்ய, இல்லாவிட்டால் நான் அந்த முயற்சி செய்ய கண்டுபிடிப்பீர்கள். வெண்குருதி அல்லது வெண் கொக்குக்கும் இவ்வாறு வெண்குருதி என்று சொன்ன இரத்தத்தோட செங்குருதி வெண்குருதி தானே நம்முடைய இரத்த வெள்ளை அணுக்களை தான் சொல்றது. அப்படி அந்த வெண்குருதிக்கு இப்படி ஒரு பெயர் இருக்கிறது. வெண்குருதிக்கா? ஆம். என்ன பேரு தெரியலையே. வெண்குருதி இதொரு நேரம் போறதுக்காக நான் தரவை சுருக்கி தருகின்றேன் இலகுவாக்கி. இது ஒரு விலை மதிக்க முடியாத ஒரு பொருளாகவும் இருக்கிறது. விலை மதிக்க முடியாத ஒரு பொருள். விலை மதிப்பு இல்லையா? விலை மதிக்க முடியாதல்ல, விலை மதிப்பு மிக்க ஒரு பொருளாக இருக்கிறது. இது கிடைப்பது அரிது. அப்படி கேட்க கூடாது. நீங்க இதை கண்டுபிடிக்கணும். முத்துப்பேட்டையா? அதுக்குள்ள வாங்க. நீங்க பதில் வந்திருக்கிறது. கொஞ்சம் யாரு சொன்னு சொல்ல மாட்டேன். நீங்க அதுக்குள்ள வாங்க. விலை மதிப்புள்ள ஒரு பொருள் இது. வெண்குருதி அல்லது வெண் கொக்கு என்றும் இதுக்கு அழைக்கப்படும். அடுத்தது உயிர்மெய் எழுத்தொண்டு சுருக்கப்படுகிறது. 3ஆம் பகுதி கடைத்தெரு என்றும் அழைக்கப்படுகின்றது. முத்தணுக்களா? நீங்க ஊற சொல்லணும். முத்தணுக்கள். தங்கப்பட்டி என்று வரும். இல்ல, கடலில புறப்படுகின்ற கடலில புறப்படுகின்ற விலை மதிப்புள்ள ஒரு பொருள். முத்து. இறுதி பகுதியை கண்டுபிடிங்க. முத்துச்சேனை என்று வருமா? வாழ்த்துக்கள் செல்வி அக்காக்கு. முத்துச்சேனை. வெண்குருதி என்றால் முத்து,
வெண்கொக்குன்றதும் முத்துன்ற ஒரு வெண்குருதிக்கு முத்துண்டு ஒரு பேர் இருக்கிறது. வெண்கொக்குக்கும் முத்துன்ற ஒரு பேர் இருக்கிறது. அடுத்த சேனை என்றால் படைத்தெரு ஒன்று இருக்குது, படைகள் என்றும் இருக்குது, படைத்தெருவும் ஒன்று. வயலுக்கும் சொல்லுவீங்கள என்ன? வயலுக்கும் சேனை என்று சொல்றது, சேனை என்று சொல்றதுல அந்த படைக்கு படைகளுக்கும் சேனியம் தான் சொல்றேன். இல்ல சேனை என்று நாங்க அந்த இந்த தொழிலுக்குத்தான் சொல்றோம். நாங்க அந்த தோட்ட தொழில், தோட்ட தொழிலுக்குத்தான் சேனைன்னு சொல்லுவோம். அடுத்தது 12 வயதில் இந்த பெயரை பெற்ற ஒரு பெரும் கவிஞர். 6 எழுத்துக்களை கொண்ட ஒரு ஊரு தான். 12 வயதில் இந்த பெயர் பெற்ற ஒரு பெரும் கவிஞர் இவர். 2ஆம் பகுதி நகரம் எனப்படும். பாரதிபுரம். அக்கா முதல் பகுதி என்ன சொன்னீங்க ரஜிதா? அடி வாங்க போறீங்க இன்னைக்கு. 12 வயதில் இந்த பெயர் பெற்ற ஒரு பெரும் கவிஞர். பெரும் கவிஞர் 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 கவிஞர். 2ஆம் பகுதி நகரம் எனப்படும். பாரதி நகரம். பாரதிபுரம். பாரதிபுரம். பாரதிபுரம் என்றாலும் சரிதான். நீங்க தான் சொன்ன, நான் பேசாம எதுங்க சொல்றேன். சிந்திக்கட்டும் எல்லாரும். செல்வி அக்கா சொல்லியிருந்தார், ஜாக்காவும் நெவிஸ் அக்காவும் சொல்லியிருந்தா, ஜெயமலருக்கு தெரியும், சிரிச்சு கொண்டிருக்கின்றார். பாரதிபுரம் தான் 12 வயதுல இந்த பேரை பெற்ற ஒரு கவிஞர்னு சொன்னா பாரதி தான் இந்த கவிதை பெற்றார். பாரதிபுரம். அடுத்தது 7 எழுத்துக்களை கொண்ட ஒரு ஊரு இது. நீண்ட குறுகிய கலிமுகத்தின் வாய் என்று அழைக்கப்படுமா. நீண்ட குறுகிய வர மாதிரி வடிவா சொல்லுங்க. நீண்ட 7 எழுத்துக்களை கொண்ட ஒரு ஊர் அது. நீண்ட குறுகிய கலிமுகத்தின் வாய் என்று அழைக்கப்படும். நீண்ட குறுகிய கலிமுகத்து வாய். கலிமுகத்தின் வாய். அவ்வளவுதான் தரவு. ஓகே, அவ்வளவுதான். 7 எழுத்தா? 7 எழுத்து ஊரு. நீங்க முயற்சி செய்ய இல்லாவிட்டால் நான் தரவ இந்த இலகுவாக்குவேன். அந்த இலகுவாக்குங்க திருக்கீர் முயற்சி செய்யுங்க பார்ப்போம். நீண்ட குறுகிய கலிமுகத்து வாய். நீண்ட குறுகிய கலிமுகத்தின் வாய். கலிமுகம் சொல்றது துறைமுகமா? கலிமுகம். அந்த பகுதிக்குள்ள தேடுங்க. கலிமுகம். கலிமுகம் என்று சொல்வது அந்த பகுதியோட சம்பந்தப்பட்ட பகுதிகளைத்தான் சொல்வது. ஆழ்வாயா? நீண்ட குறுகிய ஆறும் கடலும் கலக்கிற இடத்துல நீங்க கண்டுபிடிச்சிருக்கிறீர்கள். நீங்க ஊரை சொல்லுங்க, அது என்னன்னு சொல்லுவார்கள். கலக்கிற இடத்துல அதான் ஊரு. ரெண்டையும் கலக்கிற இடம் களிமுகம். கலக்கிறது கடல்ல போகும். அடி வாங்க போறோம் வாணி. ஓ, நாம மீனெல்லாம் போய் வாங்கிட்டு வருவோம். வாரம். அப்ப அதுக்கு நீண்ட குறுகிய கலிமுகத்தின் வாயர் சொல்லப்படுகிறது. கடல் நீரும் கலக்கிற இடம் அது முகத்துவாரம். அதுல போய்தான் நாங்க அதிகமாக மீனெல்லாம் போய் அந்த துடி துடிந்து துடிக்கும். தமிழ் புறக்கோட்டை என்ன முகத்துவாரத்து இருக்குல்ல முகத்துவாரம். அதுவும் முகத்துவாரம் இருக்கிறது. வருகின்றதக்கா என்ன நேரம் எவ்வளவு இருக்கு? 10 நிமிடம் சொல்லுங்க. 15 நிமிஷம் இருக்கு. இன்னும் 15 நிமிடம் இருக்கிறது. 10:30. அடுத்தது ஊரை தருகின்றேன். எம் நாட்டின் இவர்களை ராஜஹா என்ற பெயரிலும் அழைத்தார்கள். ராஜஹா என்ற பெயரிலும் அழைத்தார்கள். 2ஆம் பகுதி வெளியிடம் அல்லது மேடு என்று அழைக்கப்படும். எத்தனை எழுத்து? 7 எழுத்து. ராஜகா. இவர்களா மனிதர்களை சொல்றீங்க இப்ப?
இவர்களை இவ்வாறு அழைத்தார்களாம். ஆனா இன்னொரு பேர் இருக்கு, அதை நான் சொல்லல, உங்களுக்கு பிறகு நான் எளிமையாக்கி தருகின்றேன். கடைசி மைதானம் வரும் கடைசி பகுதி அப்படி சொல்லக்கூடா நீங்க. முதல் தடவை எனக்கு விளங்க இல்ல. எம் நாட்டில் இவர்களை ராஜாண்டு வருதுதானே, அதுக்கு பிறகு காவண்ணா வந்துட்டு இருங்க, ராஜஹா என்ற பெயரிலும் வசித்திருக்கிறாங்க, வசித்தார்களாம் இவங்க. 2ஆம் பகுதி வெளியிடம் அல்லது மேடு எனப்படும். நீங்க பொதறிவு செய்கிறவர்கள் இதை மீண்டும் ஒரு தரம் ஞாபகப்படுத்தும் போது இன்னும் ஞாபகமாக இருக்கும் சில சொற்கள். மேடு மேட்டுக்கு எப்படி அக்கா மழை வரும், வடி போடணும். குழியண்டு வரும் கடைசி பகுதி, மற்ற குழியும் விட்டி என்று வரும், திடல் வரும். வாழ்த்துக்கள் வாணிக்கு. திடல் மேடு மலையின் தான் கல்பகுதி, உயரமான கல்பகுதி. அப்ப திடல்ல முடியணுமே. நான் முதல்ல 4 வரும். திடல் பின்பகுதி சரியாக இருக்கிறது. திடல் முதல் பகுதி இந்த கொழும்புல இருக்கு. என்ன கொழும்பு தானே. இவர்கள் ஒரு தொழிலை மையமாக கொண்டு வண்ணர் திடல். எப்படி கண்டுபிடிச்சீங்க? சிறப்பான நீங்க அந்த தொழில் ராஜஹா, இவர்கள ராஜஹா அழைத்தார்களாம் அந்த காலத்துல. அருமையான பேரை வச்சு அழைத்திருக்கிறார்கள். ராஜஹா என்ற பெயரிலே அவங்க வாழ்ந்திருக்கிறார்கள். இந்த தொழிலை செய்வது அப்படி நாம இவர்கள் இவ்வாறு அழைத்திருக்கலாம். அழகான பெயர் ராஜஹா. அவர்கள் ஆரம்பத்தில் செய்த தொழில் மருத்துவத்தோடு சம்பந்தப்பட்ட தொழில் தானே செய்தது. பிறகு மெட்டாக்கள் வந்து அவங்களை பின்னுக்கு தள்ளி மருத்துவத்தோடு சம்பந்தப்பட்ட தொழில் முதல்ல செய்தவர்கள் இந்த பரம்பரையினர். அவர்களை இவ்வாறு அழகான பெயர் கொண்டு அழைத்திருந்தார்கள். என்ன திடல்? அதுதான் இருக்குதோ. முதலாம் 5 எழுத்துக்களை கொண்ட ஊருதா கண்ணி. 3 சொல்லி நன்னினாவா முதல் பகுதி. 2ஆம் பகுதி தமிழ் நெடுங்கணக்கில் 22வது எழுத்து. தமிழ் நெடுங்கணக்கில் 22வது எழுத்து ஒரு மெய்யெழுத்தாக வருகிறது. 3ஆவது கடமை அல்லது வேலை எனப்படும். கடமை அல்லது வேலை. பணி என்று வரும். நீங்க தான் கண்டுபிடிக்கணும். எத்தனை எழுத்துக்கள்? 5 எழுத்து. திருப்பி எடுக்க சொல்லுங்க தடவை. கண்ணி 3 சொல்லி கண்ணி. 2ஆம் பகுதி நெடும் தமிழ் நெடுங்கணக்கில் 22வது எழுத்து ஒரு மெய்யெழுத்தாக வருகிறது. 3ஆம் பகுதி வேலை அல்லது கடமை எனப்படும். கண்ணி என்று சொல்றது இந்த வலை அதில் உள்ள கண்ணி. அது கண்ணி. அது நீங்க தான் கண்டுபிடிக்கணும். அப்படி வந்தா 3 சொல்லி என்னன்னா சின்ன 2 சொல்லி என்னன்னா வந்தா கண்ணிண்டா பருவ பெண்ணு வரும். பெண்கள் இது கண்ணி என்று சொல்லும் போது இந்த வலைகள்ல இருக்கிற இந்த ஊட்டுகளை கண்ணி என்று தானே சொல்றது. இல்ல அந்த பூக்களிலே மேருதானே கண்ணி என்று வருது. ஊரை கண்டுபிடிக்க நீங்க. அப்படி வந்தா நீங்க சரியா இருக்கு. எனக்கு வெக்கம்தான் அந்த 22வது நெடுங்கணக்கு. அது எனக்கு இன்னும் புரியுது இல்லை. எனக்கு என்ன எப்படி பாக்குறதுன்னு எனக்கு தெரியல. நான் அடுத்த பாடங்கள்ல சொல்லித்தாரேன்னா ஒவ்வொரு எழுத்துக்கும் தமிழ் எழுத்துக்கள் இது இருக்குது. அது ஒரு மேலெழுத்து பாருங்க. மேலெழுத்து 2 பூக்களை வைத்து பூக்களத்தான் இது கடல்ல சரியா? கடல்ல 6 தான் 6 குளம் பாவி என்று வரும். சொல்லுங்களேன். அதுல ஒரு தொழிற்பாட்டுக்காக பயன்படுத்துவார்கள். அக்கா சொல்லாம தேடுங்க. பாத்தீங்களா? நீங்க போட்டு கொடுத்தவ சொல்லிட்டா. வலைப்பாடு. இங்க இருக்கு. வலைப்பாடு
நீங்க தேடி ஒவ்வொரு ஆக்கள் நீங்க முயற்சி செய்யறீர்கள் எல்லோரும். முதல் ஒவ்வொரு சொல்லாதானே நினைக்கிறேன் நெடுங்கணக்குன்னு சொல்றீங்களா? இப்பன்னா தமிழ்நாடு இப்பன்னா தமிழ் நெடுங்கணக்கில் 22வது எழுத்தாக வருகிறது. உயிர்மை எழுத்து தானே இப்பன்னா? உயிர்மை எழுத்து தான். அந்த உயிர்மை எழுத்துக்கு உங்களுக்கு நம்பர் இருக்கிறது. நீங்கள் அப்படியே விட்டுட்டு வைக்கிட்டா பானா வரிசையில ஒரு எழுத்த அப்படி சொல்லி லேசாக்க கூடாது. இப்ப என்ன 27வது எழுத்தா வரும்? 22. 22வது என்ன வரும்? இப்ப என்ன 22 நெடுங்கணக்குல வந்து 18 தானே வரும் மெய் எழுத்து. அது தமிழ் நெடுங்கணக்கு 22வது எழுத்து தான் அதுல போட்டிருக்குது. மெய் எழுத்து 18, உயிர் எழுத்து 12. 18 தான் இருக்கும். இப்ப என்ன வராது அப்படி. 13வது எழுத்து தேடி பாருங்க. 9வது எழுத்து தான் வரும் அப்படி என்றா. 9வது எழுத்து தான் இப்ப என்ன வரும்? வருகிறது 9வது எழுத்து. இது தமிழ் நெடுங்கணக்கு 22வது எழுத்து 22 இப்ப நான் வருகிறது. நீங்க பாருங்கள் என்ன கணக்கு என்ன மாதிரி நல்ல தமிழ் தெரிந்தவர்களிடம் தேடிக்கொண்டு சொல்கின்றேன். எனக்கு உண்மையா தெரியாது. எனக்கும் இது நான் பார்த்து தேடித்தான் சொல்கின்றேன். ஒரு எழுத்த போட்டு தமிழ் நெடுங்கணக்கு 2 தேடி பாருங்கள் வரும். அடுத்த ஊரு தேடி பாருங்கள். இப்ப நம்ம தேடலும் கற்றுக்கொள்வதும் தான் எல்லா நிகழ்வுகளும். அடுத்த ஊரு 6 எழுத்துக்களை கொண்ட ஒரு ஊரு. கடலோடும் பெரிய வாகனம். கடலோடும் பெரிய வாகனம் என்று இதை சொல்வார்களாம். 2ஆம் பகுதி இலக்கணம் எனப்படும். இலக்கணம் கப்பல் இலக்கணம் 2ஆம் பகுதி இலக்கணம். எத்தனை எழுத்துக்கள்? 6 எழுத்து. இந்த கடலோடிய இந்த பெரியத இந்த இப்பத்தைய கடலோடும் பழைய காலத்து சொல்ல பெரிய வாகனம். பெரிய வாகனம் இப்ப கப்பல் என்று சொல்லுவோம். வேற சொல்லுவார்கள் அதுக்கு. தோணி குளம் என்று வருமோ? தோணிக்கால் என்று வருமோ? பெரிய வாகனம் தோணியா? பெரிய வாகனம். பெரிய வாகனம்னா கப்பல். கப்பல்கள் கண்டுபிடிங்க பாப்போம். 2வது தடவை என்ன சொன்னீங்க? 2ஆம் பகுதி இலக்கணம். இலக்கணம் இலக்கணம் இலக்கணம். இலக்கணம் மாறுமோ? இப்ப சொல்லுங்க. கரிசல் என்று சொல்றது என்னத்த வஜிதா? என்ன விளங்கல? கரிசல் என்று சொல்றதும் அது இதோ இல்ல. கரிசல்ல பரிசல். மண்ணுக்கும் இருக்கு. அது கரிசல் என்று சொல்ற மண்ணுக்கும் இருக்கு. அந்த மண்ணுக்கு சொல்றோம். கரிசல் என்று சொல்றது அது பெரிய வாகனம் இல்லையே. அது வட்டம் இருக்கிறது. அது அந்த ஓலையில விடுறது என்ன? ஆக்கள் எல்லாரும் இப்படி போவாங்க. காதலர்கள் காலத்துல வச்சுதா அந்த கப்பலுக்கு மேல அந்த கப்பல் இந்த பெரிய பெரிய இந்த வணிகம் எல்லாம் செய்தத கப்பல் சொல்றது இல்ல, வேறொரு சொல் சொல்றது. வேறொரு சொல் சொல்றது. அதோட சேர்த்து ஊர்கள் இருக்காங்க. அதை வந்ததால அப்ப வத்தையும் இருக்குதானே. வத்தை, தோணி, படகு. அத ஒரு நாளைக்கு உங்களோட விளையாட கொண்டு வருவோம். லோஞ்சு அந்த இதுல ஓடுறது மோட்டர்ல. அது அந்த காலத்துல பாய்மர கப்பல் இருக்குல்ல பெருசு. அந்த வணிகர் இந்த கொள்ளையர்கள் போவார்கள், வணிக கப்பல்கள் போவாங்க. அதுக்கு எனக்கு அது நினைப்பிட வருகிறது இல்ல. வடிவான பேர் ஒன்று இருக்குது. நாவனாவில துவங்குற ஒரு சொல்லு எனக்கு வருகிறது. அந்த பேர் நானும் யோசிச்சு. கட்டுமரம் ஆத்துல போறது. இப்ப சொல்லுங்க பாப்பா. 6 எழுத்துக்களை கொண்டது ஒரு ஊரோட விளையாடு நாள் கடலோடு இதுகளோட நம்ம இது சொல்லுவோம். பாய்மர கப்பல். கடலோடும் பெரிய வாகனம் என்றும் இதற்கு பெயர். கடலோடும் பெரிய வாகனம் வத்தை. பாதை பாதை பெரிய வாகனம் சொல்ற பெரிய வாகனம். வாழ்த்துக்கள். கப்பல் தான் பெரிய வாகனம். கடலோடு பெரிய வாகனம் கப்பல். 2ஆம் பகுதி இலக்கணம். அப்ப கப்பல் துறையோ? கப்பல் துறை என்று வருமா? கப்பல் துறை
வாழ்த்துக்கள். வாணி எடுத்து செல்வி அக்கா 2வது வந்துட்டீங்க. ஓகே, இப்ப இந்த நெடுங்கணக்கு நான் கண்டுபிடிச்சிட்டேன் சொல்லவா? ஆ, நெடுங்கணக்கு வந்து ஆனாவனான்னு சொல்லி அதுல வர்ற 12 எழுத்து ஆகையினத்தோடு சேர்த்து 13. அதுக்கு பிறகு மெய் எழுத்து இச்சுன்னு வருது இல்ல, அதுல வார இடம் தான் அந்த மெய் எழுத்து, அந்த 22வது எழுத்து. இப்ப என்ன 22 வருது. அந்த உயிரெழுத்து 13, அதாவது 12 மற்ற அகைனமும் சேர்ந்து 13. அதுக்கு பிறகு இப்ப என்ன வரையில அது 22ஆவதா வருது. அதத்தான் நான் அவைகிட்ட ஒரு நாளை சொல்லி கொடுத்தேன். நான் நினைச்சேன் தனியா நெடுங்கணக்கு தமிழ் நெடுங்கணக்கில் வருது, மொத்தமானது தமிழ் நெடுங்கணக்கில். நான் வந்து 21வது எழுத்து வரும், இத்தனை வந்து அதாவது 20 அப்படி என்று புரிஞ்சு கொண்டு வரும். தமிழ் நெடுங்கணக்குள்ள அப்படித்தானே வரும். இப்ப மெய்யெழுத்து எண்ணக்குள்ளதான் நீங்க சொன்ன சரி வரும். மெய்யெழுத்து மெய்யெழுத்து அப்படி வராதானே. ஆயுதெழுத்து எல்லாம் கேட்டு தானே தமிழ் நெடுங்கணக்கு நான் சொல்றேன். இல்ல அப்படி சொன்னா தெரியும். அடுத்தது அது விலங்கல் என்று சொல்ல மெய்யெழுத்துன்னு சொல்லலாம். இப்ப நான் நேவிசக்கா அப்படின்னு என்னன்னு கேட்டு அதுக்காகத்தான் விளங்கப்படுத்தினேன். நன்றி, நீங்க அதை விளங்கப்படுத்தினது. நான் ஊரோட விளையாடுகள் சொன்னா தேடாம பொய்ய கொண்டு வரத கொடுக்கலாது, தேடி தான் இதை எடுத்துக்கொண்டு வருகின்றேன். முடிஞ்சதா இல்ல, ஒரு ஊரு தந்து இருக்குதுன்னா 9 எழுத்துக்களை கொண்ட ஊருக்கு எல்லோருக்கும் ஞாபகமான அமெரிக்காவினால் சிறைப்பிடிக்கப்பட்டு தண்டனை பெற்ற ஒருவரின் பெயர் இங்கு முதன்மைப்படுத்தப்படுகிறது. சரியா? கண்டுபிடித்திருப்பீர்கள். அடுத்தது பின்னுக்கு தள்ளிப்போம். சதாம் ஹுசைன் நகரு நகரண்டோ நகரு சதாம் ஹுசைன் நகர். எத்தனை இடத்துல சொன்னீங்க? 9 எழுத்து. உங்களோட பக்கம் இருக்குதா? சதாம் ஹுசைன் விலாகு நகர். சரியா சொல்லணும். சதாம் ஹுசைன் நகர் என்று நகரு என்றுதான் நீங்க சொல்றீங்க. நகர் என்றாலும் சரிதான். தள்ளிப்போ நகர் நகர். தேவிசக்கா என்ன சொல்லுங்க பாப்போம். சதாம் ஹுசைன் நகர். சதாம் ஹுசைன் நகர் 8 எழுத்துல வருது. சதாம் ஹுசைன் நகர் இல்ல சரி 9 எழுத்து. நன்றி. இந்த எல்லோரும் அதை சொல்லியிருந்தீங்க. முதல் செல்வி அக்கா சொல்லியிருந்தீங்க. சிறப்பான வாழ்த்துக்கள். நான் இப்ப நேரத்தை நான் கொடுத்துக் கொள்கின்றேன். சரியான நேரத்துக்கு வந்திருக்கின்றேன். இன்ஷா அல்லாஹ் 4 வாரங்கள் கழிந்து மீண்டும் ஒருவரோடு விளையாட்டு நிகழ்வில் உங்களோட கலந்து கொண்டேன். எனக்காக எனது நிகழ்வில் பங்கெடுத்துக் கொள்வார் செல்வி அக்கா. அவைக்கு சிறப்பான வாழ்த்துக்களை நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்ஷா அல்லாஹ் நான் அங்கு சென்று 6வது அதுபடி கலந்து வட்டார வழக்கு கொண்டு வாங்க. அப்படி உமாமார்கள் 6வது பேசக்கூடிய பாணி அவங்க நான் நிறைய முயற்சி செய்திருக்கிறேன். அவர்கள் வந்து என்னோட கலந்தோடு இல்ல சில டீச்சர் 2-3 பேர் அந்த வேற பகுதிகள் பகுதியில் அவங்கெல்லாம் இந்த இதுல இருக்கிறார்கள், இந்த இணையத்தோட குரூப்புகள்ல அவங்களோட கலந்து ஆலோசித்து அவங்களை கொண்டு வருவதற்கு நான் முயற்சி செய்வேன் என்று கூறிக்கொண்டு இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு சிறப்பிக்கும் அனைவருக்கும் என் மன நிறைந்த வாழ்த்துக்களையும் நன்றியை கூறிக்கொண்டு இன்ஷா அல்லாஹ் எனது வெள்ளிக்கிழமை 4 மணிக்கு எனது பயணமாக இருக்கிறது. பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். சிறப்புடைய வாழ்த்துக்கள். சிறப்பான பயணமாக அமைய வாழ்த்துக்கள். எல்லாமே நன்றாக நடக்கும். சென்று வாருங்கள், வென்று வாருங்கள். நிகழ்ச்சியோட சந்திப்போம். நன்றி. நன்றி. வாழ்த்துக்கள். சென்று வாருங்கள், மீண்டும் சந்திப்போம். நன்றி. அடுத்த வாரங்களில் இதுல நீங்க எதை சேர்த்துக் கொள்ள வேணும், எப்படி சேர்த்துக் கொள்ள வேணும்னு நான் ஏதாவது இருந்தா நீங்க என்னோட தைரியமாக சொல்லலாம். ஏன்னா நானும் உங்களை போல கற்றுக்கொண்டுதான் இந்த நிகழ்வை செய்கின்றேன். இந்த உறுதுணை கொடுக்கின்ற உங்களுக்கும் பாமுகத்துக்கு மனம் நிறைந்த நன்றிகள். நன்றி, வணக்கம். நன்றி. ஆகவே 4 வாரங்களுக்கு செல்வி அக்கா நிகழ்ச்சியை தொடர்ந்து செய்வார் உங்கள் பகுதியை. ஆக அவருக்கும் நன்றியை கூறியபடி மீண்டும் சந்திப்போம். நாளைக்கு விருப்பு தலைப்பு கவிதையை போட்டுட்டு போங்க. சொல்லிக்கிறாரு.
அது வெள்ளிக்கிழமை தானே பயணம். கவிதை நான் தருவேன் விருப்பு தலைவர் வெள்ளி தானே பயணம். இன்னும் 4 நாள் கிடக்குது. நாளைக்கு நின்றும் பணிக்கு வர சொல்லியிருக்கிறார்கள். இல்ல அவ பிஸி தானே தான் இப்பவே சொல்லி வச்சா தான் எழுதுவா போய்க்குள்ள வரதுக்குள்ள விருப்பு தலைவர் எல்லாம் போகிற எழுதுவாக்கள் தானே அக்கா உங்களுக்கு இந்த நிலைமை தெரியும். தெரிஞ்சுதான் சொன்னேன் நான் எழுதி போடுங்க போட்டு கேட்டு பாருங்க எத்தனை தரம் பற்றி அவுக்குற குற்றையா இருக்கிறது. சரி சரி போயிட்டு வாங்க. இதுதான் கிலோ ஒன்றாவது நான் கொட்டுவான் வச்சு கிலோ பாக்குறது 30 கிலோ உண்டு டிக்கெட்ல முதல் கிடந்தா 25 கிலோவா மாத்தி போட்டாங்க. டிக்கெட் நிறைய போச்சு போட்டாங்க. சரி 5 கிலோ தான் ஆகு. அதுல 2 சாமன் எடுத்தாலே கிலோ குறையுது எனக்கு இருக்கும். எல்லாம் மாம்பழம் சாப்பிட்டுட்டு வாங்க. வரைக்கும் எங்களுக்கும் கொஞ்சம் மாம்பழம் கொண்டு நீங்க பக்கத்துல இருந்தா நாங்க தருவோம் கொண்டு வந்து தர சாமான். மாம்பழம் பலாப்பழம் அந்த சீசன் தான். பலாப்பழம் வராது மாம்பழம் தான் இப்ப கூடுதலா வரும். ரம்புட்டான் பழம் வரும் என்ன ரம்புட்டான் அது ஆவணிக்கு அந்த ஜூன் ஜூலைல தான் மாம்பழம் சீசன் தான். மீண்டும் மாம்பழம் தான் இப்ப. நன்றி வணக்கம். ஊரோட விளையாட நிறைவுக்கு வரைக்கும்